ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, பலவான்களாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருக்க என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த சனிக்கிழமை காலையில் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அதாவது சந்தோஷமாயிருங்கள், 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 சந்தோஷமாயிருங்கள் என்று அடிக்கடி அவர் சொன்னார். அப்படி சொல்லுது சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அதையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, ஏன் என்று கேட்டால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி, அதற்கு பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தார் என்று சொல்கிறார். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் யார் தெரியுமா? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்டதான நான் ஒரு நாளிலே ஆண்டவராகிய கர்த்தரனை சந்தித்து தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். அப்ப சொந்தமாக்கி கொண்ட அந்த நாளில் நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. ஆகையினாலே தான் அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அதற்கு பின்னாலே சொல்கிறார் என்னவென்று கேட்டால், இந்த விதமாய் சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்ததினாலே எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தவர்? கமாலியனின் பாதத்தில் படித்தவர், கல்வி அறிவு மிகுந்தவர், சனகரின் சங்கத்தில் சேர்ந்த சட்ட நிபுணர், இப்படிலாம் இருந்ததான அந்த அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், என் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதெல்லாம் சொன்னது மாத்திரமல்ல, மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். என்னவென்று கேட்டால், இப்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று கேட்டால், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். வசனங்கள் நாம் அடிக்கடி கேட்ட வசனங்கள் தான். ஆனால் இந்த நாளில் அது உங்களை தைரியப்படுத்தட்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ரொம்ப பேர் பின்னானவைகளையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இன்னைக்கு இப்படி நடந்துச்சு, அது அப்படியாச்சே. இதை நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய கால்களிலே கட்டப்பட்ட ஒரு சங்கிலிக்கு சமம். ஏனென்று கேட்டால், முன்னாலே நாம் செல்ல முடியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இன்னும் நான் அதை பிடித்துக் கொள்ளவில்லை, ஆனால் எனக்கு ஒரு லக்கு இருக்கிறது. அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இந்த கால வேளையில் நாம் அதை சொல்ல முடியுமா? பின்னானவைகள் எல்லாம் மறப்போமே. நம்மை அதிகமாய் தாக்கி தாக்கி என்றைக்கோ நடந்த காரியங்கள் எல்லாம் நம் முன்னாலே போக விட முடியாதபடி நம்மை தடை பண்ணி சங்கடப்படுத்தி அதையே நினைத்து நினைத்து சோர்ந்து போய் சரீரத்தில் வியாதி உடையவர்களாய் இப்படியெல்லாம் இருக்கிறத விட்டு அதெல்லாம் பின்னால் தள்ளி விட்டு பின்னானவைகளை மறந்து எனக்கு முன்னாலே என்ன இருக்கு தெரியுமா? பரம அழைப்பின் பந்தய பொருள் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக மற்ற எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி நஷ்டம் என்று எண்ணி பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அதை செய்ய சனிக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் கர்த்தாவை பின்னானவைகளை மறக்க எங்களுக்கு உதவி செய்யும், முன்னானவைகளை நாட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர இந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமாக ஒத்தாசை பண்ணும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நானவைகளை மறப்போம், நானவைகளை நாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவோம். God bless you abundantly again and again and again and again. Amen.